தேனுமே செல்லக்குட்டிகளா உங்களுக்கு புதிய எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். குக்கி எபிசோட் மாஃபி எபிசோட் தான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேசான இன்ட்ரோ கதையில இப்போ பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தவங்க மின்னரை பார்த்துட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வேற எல்லாம் நம்ம ஜங்குக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். ரெடி ஆகி முடிச்சுட்டு அப்படியே கன்லாம் பாக்கெட்டில் வச்சுட்டு ஒரு தம் எடுத்து அப்படியே பற்ற வச்சுட்டு ஸோ ரூமை விட்டு வெளியே வரான். அப்படியே ஸ்டெப்லேருந்து நடந்து வரான். ஸோ பாடிகார்டு எல்லோரும் பார்த்துட்டு பயத்தோடு அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே அந்த சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு அப்படியே தம் அடிச்சுட்டு பாடிகார்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே கூப்பிடுறான். பிகாஸ் பாஸ் சொல்லுங்க பாஸ். வேறனா எப்படி நடக்குது? ஒழுங்காக நடக்குது பாஸ். அப்படியா? ஒரு பிரச்சனை இல்லையே? இல்லை பாஸ், அதெல்லாம் இல்லை பாஸ், ஒழுங்காக தான் நடக்குது பாஸ். சரி, கார் அரேஞ்ச் பண்ணு. ஓகே பாஸ். ஜங்குக் சொன்னோன்னா அடுத்த செகண்டே பாடிகார்ட்ஸ் கார் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. பாடிகார்ட்ஸ்லாம் ஜங்குக்கை பார்க்குறான். பாடிகார்ட்ஸ் நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? எஸ் பாஸ், ஞாபகம் இருக்கு பாஸ். மறந்துடாதீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாடிகார்ட்ஸை சொல்லிட்டு தான் போகிறான். ஸோ கார் ஏறி போயிடுறான். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறான். இந்த சைடு நம்ம பையன் என்ன பண்ணுறான்னா பாடிகார்ட்டை தான் பேசிகிட்டு இருக்கான். பாடிகார்ட்ஸ் புரிஞ்சதில்ல நான் என்ன சொன்னேன்ட்டு. புரிஞ்சது பாஸ், சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் பாஸ். போய் சீக்கிரம் வேலையை போய் பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்க சொன்னால் அடுத்த செகண்டே பாடிகார்ட்ஸ் போயிடுறாங்க. தயங்க பாடிகார்ட்ஸு காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஜங்குக் ட்ராவல் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அவங்க கூட வந்து ரீச் ஆகிடுறான். அப்படியே காரை விட்டு இறங்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க, அவ்வளோ பயத்தோடு இருக்காங்க. அவ்வளோ பயத்தோடையும் வந்து பார்த்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு எல்லாரையும் முறைச்சி பார்த்துட்டு வேலையை ஒழுங்காக பார்க்கல சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிட்டே ஒரு மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லோரும் பயந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கை பார்த்துறான். ஜங்குக்கை பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்துட்டு ஜங்குகிட்ட கேட்குறான், டேய் நீ எப்படா வந்த ஜங்குக்? இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து சுகர்லாம் இப்படி நடந்துருக்கு. இல்லைனா ஒழுங்காக தான் நடக்குது ஜங்குக், எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ ட்ரக்ஸ்லாம் பத்திரமாவே தான் ஏற்றிட்டு இருக்காங்க, அது வேணல. வந்து இந்த மாதிரி ஜங்குகிட்ட சொன்னானே ஜங்குக் சுகா பார்த்துட்டு, சரி சுகா நீ இதுக்கும் கண்காணிச்சிட்டே இரு புரியுதா? எந்த ட்ரக்ஸும் மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆச்சு அப்புறம் பாரு நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியல. டேய் நான் பார்த்துக்கிறேன்டா. ஜங்குக் சுகாவை பார்த்துட்டு, சரி சுகா கண்காணிச்சிக்கிட்டே இரு. ஸோ கவனிச்சிக்கிட்டே இரு எல்லாரையும் புரியுதா? நோட் பண்ணிக்கிட்டே இரு. ஸோ ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணு புரியுதா சுகா? சரிடா ஜங்குக் நான் கால் பண்ணுறேன். சரி நான் போகிறேன். ஜங்குக்கு சுகாட்ட சொல்லிட்டு போயிடறான். சுகாவும் அவன் வேலை பார்க்க போயிடுறான். இது நம்ம தயன் வந்து மற்ற பாடிகார்ட்ஸை பார்த்துட்டு, பாடிகார்ட்ஸ் என் பின்னாடி ஃபாலோ மீ. ஓகே பாஸ். எஸ் பாஸ். தயங்க ஒரு காரில் ஏறிக்கிறான். ஸோ மற்ற பாடிகார்ட்ஸ்லாம் வேறு காரில் ஏறிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. மெயின் ரோட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து ரீச் ஆயிடுறாங்க. ஸோ தயங்கு கார் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த செகண்டே கார் ஸ்டாப் பண்ணிடுறாங்க பாடிகார்ட்ஸ். தயங்கும் அங்கே தான் வெயிட் பண்ணுறான். அவனோட பாடிகார்ட்ஸும் அங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க. மெயின் ரோட்டில் ட்ரக்லாம் வருது. ஸோ உடனே வந்து தயங் பாடிகார்ட்ஸை பார்த்துட்டு, பாடிகார்ட்ஸ் எல்லோரும் கேட்டுக்கோங்க, அந்த ட்ரக்கை போய் நிறுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொன்ன அடுத்த செகண்டே எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்கு வண்டியை உடனே போயிட்டு டைம் பாடிகார்ட்ஸ்லாம் நிறுத்திடுறாங்க. பாடிகார்டுங்களாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு இருக்காங்க. ஸோ நம்ம தயங்கும் அப்படி செம்ம கெத்தாக நடந்து வரான். தயங்கு அவன் பாடிகார்ட்ஸை பார்த்துட்டு, ஏய் அந்த ஜங்குக் பாடிகார்டை இழுத்து போடுங்க பார்க்கலாம் தரையில் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே ஸோ தயங் பாடிகார்ட்ஸ்லாம் ஜங்குக் பாடிகார்டை இழுத்து தரையில் டுமான்னு தள்ளி விட்டுறாங்க. ஸோ பாடிகார்டெலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்காங்க. அடிபட்டுருது ஜங்குக் பாடிகார்டுக்குலாம். தயம் ஜங்குக் பாடிகார்டை பார்த்துட்டு கேட்குறான் பாடிகார்ட்டை, டேய் எங்கடா கொண்டு போனீங்க ட்ரக்ஸை? இல்லை நாங்கள் சொல்ல மாட்டோம். என்ன சொல்ல மாட்டியா? ஓ இவ்வளோ திமிரு? இங்கே பாருங்கள், நாங்கள் எங்கள் பாஸ் கிட்டே சொல்லிடுவோம். யாரு? உன் பாஸ் கிட்டே சொல்லிடுவேன். யார்? அந்த ஜங்குட்டையா? இப்போ சொல்லு, எனக்கு எந்த பயம் இல்லை ராசா. ஸோ இப்போது நீங்கள் ஹேண்டில் பண்ண தான் கொண்டு போகிறீங்க நல்லா தெரியுது. ஸோ ஹேண்டில் ஆகாது. ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாம் என் கூட எனக்கு கொஞ்சம் சேர்ந்துடும். அங்கே அவன் பாடிகார்ட்ஸை பார்த்துட்டு, டேய் என்னடா மடக்கு நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, ஜங்குக் ட்ரெஸ்லாம் எடுத்து வேறு வேனுக்கு ஷிப் மாற்றுங்கடா. மாற்றிட்டு ஸோ
ட்ரக்ஸை நம்ம குடோனுக்கு கொண்டு போயிருங்க, புரியுதா? அவன் பாடி கார்டை பார்த்து இந்த மாதிரி சொன்ன அடுத்த செகண்டே ஸோ அதே மாதிரி பண்ணுறாங்க பாடி கார்டெலாம். ஸோ ஜங்குக் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே வந்து வேறு வேனில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. பாடி கார்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிங் தாயம், நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. என்னடா எனக்கு நீ விளக்கம் சொல்கிறியா? என்ன உன் பாஸ் சொல்ல சொன்னானா? இங்கே பாரு, எனக்கு நீ விளக்கம் சொல்கிறதெல்லாம் எந்த அர்த்தம் இல்லை. அமைதியாக என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும், புரியுதா? வீட்டுக்கு மட்டும்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா ஓயாம பேசிட்டு இருந்த ஸோ கன் எடுத்து போட்டு தள்ளிட போகிறாரா சார்? உயிர் உனக்கு முக்கியம் இல்லை, உயிர் வேணாமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையங்கு ரொம்ப ஈவஸ்மால் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக் பாடி கார்ட்டை பேசிக்கிட்டு இருக்கான், மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஜங்குக் பாடி கார்டும் பயந்துட்டு அப்படியே முட்டி போட்டு அமைதியாகவே இருக்காங்க. தையங் பாடி கார்டும் வந்து தையன்ட்டு வந்து சொல்கிறாங்க, பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே அனுப்பிச்சி வச்சாச்சு பாஸ். அவன் பாடி கார்டை பார்த்துட்டு, சரி நம்ம வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, ஸோ எல்லோரும் கிளம்பலாம். இங்கே ஜங்குக் பாடி கார்டை பார்த்துட்டு, டேய் உசுரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, பொழைச்சி போய் தொலைங்க. இங்கே அவன் பாடி கார்ட்ஸை பார்த்துட்டு கிளம்பலாம் எல்லோரும் அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்டே ஸோ எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம தயங்கவும் காரில் ஏறி கிளம்பி போயிடுறான். பாடி கார்ட்ஸும் கிளம்பிடுறாங்க. கிளம்பி கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஸோ குடோனுக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க. பாடி கார்ட்ஸ் ஓடி வந்து ஸோ சுகா தான் கூப்பிட்றாங்க, பாஸ் பாஸ் சுகா பாஸ். என்னடா வேணும்? சரி ஹேண்டில் பண்ணிட்டீங்களா இல்லையா? பாஸ் அதுதான் முக்கியமான விஷயம், பேச வந்திருக்கோம். பாடி கார்ட்ஸ் சுகாட்ட பேசுகிறாங்க. பாஸ் எல்லாமே சொதப்பிடுச்சு பாஸ். என்னடா சொல்கிறீங்க? எல்லாம் சொதப்பிடுச்சா? டேய் என்னடா பண்ணி வச்சிங்க? ஹேண்டில் பண்ணீங்களா இல்லையா? ஐயோ பாஸ், அந்த மிஸ்டர் கிங் தையங் இருக்கார்ல, அவர் வேனை வழி மறைச்சி ஸோ எங்களெல்லாம் மிரட்டி எல்லாம் சரக்கி வேறு வேனில் ஏற்றி ஸோ அவங்க கூட கொண்டு போயிட்டாங்க பாஸ். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ்லாம் சுகர்கிட்ட வந்து சொல்கிறான்னு அவ்வளோதான். சுகர் ரொம்ப ஷாக். இல்லை எதுக்கடா பண்ணிட்டீங்க பாஸ்? எங்களுக்கு தெரியாது பாஸ். ஸோ போச்சு, எல்லாம் சொதப்பிடுச்சு. இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கற்றுவான். ஐயோ என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரில பாஸ். இதை சொல்லி டேய் பண்ணுறதே பண்ணிவிட்டு முடிஞ்ச பாருங்க, போய் தொலைங்க, வேலையை போய் பாருங்க, போங்க நானே பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு சுகா வந்து பாடி கார்ட்ஸை பயங்கரமாக திட்டி விட்டுறான். ஸோ பாடி கார்ட்ஸும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. சுகாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, வேறு வழி இல்லை, அவங்ககிட்ட போய் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பிடுறான். குடோன்லேருந்து கிளம்பி ஸோ காரில் ஏறி கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகிறான். கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். ஜங்குக்கு வீட்டுக்கு வந்துட்டு ரூமுக்கு தான் வரான். ஜங்குக்கு லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்லை வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே, இப்போ சொல்லாமல் வேணாமா? ஐயோ சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியாமல் இருக்கேனே, சரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா ஜங்குக்கு தான் கூப்பிட்றான். ஜங்குக் சுகா என்ன சுகா, என்ன ஹேண்டில் ஆகிடுச்சா சரக்குலாம்? ஸோ என்னாச்சு? அது வந்து ஜங்குக், அது வந்து சரக்கு வந்து என்ன இழுக்கிற, என்னாச்சுன்னு கேட்டேன். ஹேண்டில் ஆகலை, ஸோ ரீச்சும் ஆகலை. அது வந்து மிஸ்டர் கிங் தையம் நம்ம சரக்கை கடத்திட்டார் அப்படின்னு சொல்லிடுறோம் நம்ம சுகா. அவ்வளோதான், நம்ம ஜங்கு செம்மையாக கோவம் வருது சுகாவை பார்த்துட்டு. என்ன சுகா சொல்கிற? ஆமாம் ஜங்கு, மிஸ்டர் கிங் தையம் தான் வழி மறைச்சி வண்டியை நிறுத்த வச்சு அவன் பாடி காசை இழுத்து போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி மிரட்டி ஸோ நம்ம சரக்கெல்லாம் வேறு வேனுக்கு ஏற்றி ஸோ அவன் குடோன் கொண்டு போயிட்டான். எப்படி இதெல்லாம் நடக்கும்? எப்படி? ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிக்குது சுகா. ஜங்குக் இப்போ டென்ஷன் ஆகாது. எப்படா டென்ஷன் ஆகாமல் இருக்க சொல்கிற? அவன் சரக்கு அவன் கடத்திருக்கான், எப்படி எனக்குனாலும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோவப்படுறான். எல்லா தென்சையும் அப்படியே தள்ளி விட்டு ஒட்டைக்கிறான். ஸோ சுகாவுக்கு இதை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. ஜங்குக்கு ஃபோனில் வந்து கால் வருது. ஸோ ஜங்குக்கும் அப்படியே ஃபோனை எடுத்து பார்த்தோன்னா செம்ம இரிட்டேட் ஆகிறான். தான் கால் பண்ணியிருப்பான் ஜங்குக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கும் அட்டன் பண்ணுறான். சரி நம்ம தையம் காலில் பேசுகிறான் ஜங்குகிட்ட. என்ன ஜங்குக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல், ரொம்ப இரிட்டேட்டாக அப்படியே செம்மையாக கோவம் வருதா? என்னடா சரக்கு காணுமேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் இன்ஃபார்ம் வந்துடுச்சோ.
உன் பாடி கார்ட்ஸ் வந்து சொன்னாங்களா சிறக்க காணோம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? தயம் நீ ரொம்ப தப்பு பண்ணுற தயம், என் வழியில் நீ குறுக்கேடாத தயம் அப்படிங்கும்போது என் சரக்கை விட்டுரு. டேய், நாங்கள் கஷ்டப்பட்டு சரக்கை தூக்கிட்டு வந்தோம், உனக்கு நாங்கள் தூக்கி கொடுக்குமா? டேய், நானே கஷ்டப்பட்டு உன் சரக்கை எப்படி தூக்குறதுன்னு தெரியாமல் பிளான் போட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன். நீ கேட்டோன்னா நான் கொடுக்கணுமா? அவ்வளோ ஈஸியாக கொடுத்துருவேன் நினச்சியா மிஸ்டர் ஷியான் ஜங்குக்? நீ ரொம்ப தப்பு பண்ணுற தயம், இது கூட நீ இதை கண்டிப்பாக அனுபவிப்ப. ஏய் சீ அடங்கு, அப்போ பார்த்தா அனுபவிப்பேன்ட்டு வேறு டைலாக்கே உனக்கு தெரியாதா? இதே ஒரே டைலாக் தான் சொல்லிக்கிட்டே இருப்பியா எல்லாத்துக்கிட்டேயும்? தொய்யம் என்ன ஓவராக சவுண்டு விடாத. ஸோ 2 பேர் வந்திருப்பாங்க, இன்னொரு ஆளை காணுமே இதில், ஒரு பாடி கார்ட்ஸை காணும். நீ நோட் பண்ணல? டேய், என்னடா சொல்கிற? அச்சோ, நோட் பண்ணலையா? போ எத்தனை பாடி கார்ட்ஸ் இருக்காங்க போய் என்ன ஃபஸ்ட்டு போய் பாரு சீக்கிரம். ஒரு பாடி கார்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். வேணாம் தயம், ஒழுங்கும்போது என் பாடி கார்டையும் விடு, என் சரக்கையும் விடுறா. என்ன ஓவர் சவுண்டு விடுற? அடங்கு, ரொம்ப ஓவர் சவுண்டு விடாத, அப்புறம் இங்கே உயிர் போயிட போகுது, உன் பாடி கார்டு உயிர். இப்போ உன் பாடி கார்டு என்கிட்ட தான்டா இருக்காங்க. ஸோ அவன் உனக்கு உயிரோடு வேணும்னு நினச்சின்னா அடங்கு, வாய்ஸ் அடக்கு. என்ன பாரு ஜங்குக், நீ ரொம்ப ஓவராக பேசினேன்னு வச்சுக்கோ, இங்கே இருக்கான் பாரு ஓ சுரேஷ் பாடி கார்டு, அவன் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போக வச்சிடாதே. எங்கள் அண்ணன் எடுத்து நான் ஷூட் பண்ணிட போகிறேன். தயங்க இந்த மாதிரி ஜங்குட்ட ரொம்பவே கோவமாகவும் ஸோ ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். ஜங்கு செம்மையாக கோவம் வருது. ஜான், நீ ரொம்ப தப்பு பண்ணுற, மேலும் தப்பு பண்ணிகிட்ருக்க. என்னடா மேலே தப்பு பண்ணிகிட்ருக்கேன்? ஐயோ, தெரிஞ்சுதானே பண்ணுறேன்னு உனக்கே தெரியுது, அப்போ எதுக்கு மேலும் தப்பு பண்ணுறேன்? டேய், இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. நீ மட்டும் என்னவா என் பாடிக்காரை என் கண்ணு முன்னாடி கொல்லலை? ஸோ அதே மாதிரி உன் கண்ணு முன்னாடி நான் உன் பாடிக்காரை கொல்லுறேன். நீ பார்த்துட்டு துடிக்கிறது தான் நான் பார்த்து ரசிக்கணும். ஏன் சாணா தயனா இது நீ கண்டிப்பாக என்கிட்ட அனுபவிப்பு, நீ கஷ்டப்படுவ, அழுவ, புலம்புவ. நானா அழுவே புலம்புவேன்? பார்க்கலாம் யார் அழுகு புலம்புறான்னு பார்க்கலாம்டா. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு நிறைய வேலை வைக்கிறேன் மிஸ்டர் ஜியான் ஜங்குக் மாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் நம்ம தையாங்க. ஜங்குக்கு அப்படியே சுகாவை கூப்பிட்றான். சுகா, என்ன ஜங்குக் சொல்லு ஜங்குக். இப்போ என்ன பண்ணுறேன்னா, மிஸ்டர் கின்டைம் ஆஃபீஸில் 35 பேர் வேலை பார்க்குறாங்களே, அவங்கள எல்லாரையுமே நீ கடத்தி நம்ம குடோனில் அடைச்சி வைக்கிற. ஓகே, என்னடா சொல்கிற, இப்படி சொல்கிற? சொன்னதை மட்டும் பண்ணு சுகா, புரியுதா? சரி ஜங்குக், நான் பண்ணிவிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஜங்குக் சொன்ன அடுத்த செகண்டே நம்ம சுகாவும் அந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படியுமே கடத்தி குடோனில் அடைச்சி வச்சிடறான். சுகா அடைச்சி வச்சுட்டு ஸோ ஜங்குக் தான் கால் பண்ணுறான். சொல்லு சுகா, என்னாச்சு? இல்லை கடத்திட்டியா? கடத்தியாச்சு ஜங்குக், நீ சொன்ன மாதிரி எல்லோரும் நம்ம குடோனில் தான் இருக்காங்க. சரி சுகா, நான் உங்கள் குடோனுக்கு வரேன், இன்னும் 5 மினிட்ஸில் அங்கே இருப்பேன், நான் ஃபோன் வைக்கிறேன். ஓகே ஜங்குக். ஸோ ஜங்குக்கும் கட் பண்ணிட்டு ஸோ ரெடி ஆகிட்டு காரில் ஏறி கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகிறான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஜங்குக் அவங்க குடோனுக்கு போய் ரீச் ஆகிடுறான். இந்த சைடு நம்ம தையங்க அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ உடனே வந்து தையங் பாடி கார்டு வந்து சொல்கிறாங்க தையன்கிட்ட, பாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாரையுமே இந்த ஜங்குக் மிஸ்டர் ஜியான் ஜங்குக் நம்ம பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் கடத்திட்டாங்க. என்ன சொல்கிற? எப்படி? தெரில பாஸ், நான் யாருமே இல்லை பாஸ், இப்போ தான் தகவல் வந்துச்சு. ஸோ நம்ம தையங்க்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏதாவது இந்த எபிசோட் மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். எப்படி அவன் பாடி காசை எப்படி காப்பாற்ற போகிறான், ஜங்குக்கு அடுத்து என்ன பண்ண போகிறான், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்பி டைம் மிச்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நினைத்தீங்க. லவ் யூ சார், அங்கே போய் ஷிப்பு, பாய்.